வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. ஜூலை மாதம் 5ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 நிகழ்வுகள். கரெக்டாக 4ஆம் தேதி ஈவினிங் புதன் வக்கரகதியில் மிதுனத்துக்கும் சுக்கிரன் சிம்ம ராசிக்குள்ளும் நுழைஞ்சிருக்கார். இப்போது இதுதான் வரக்கூடிய மாற்றம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கார். 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் என்ன இருக்கும்? நல்ல உணவு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ருசியான உணவு, நல்ல உணவு சாப்பிடுவீங்க. சில நேரங்களில் நம்ம மனசில் பட்டதை ஓப்பனாக பேசுவீங்க. இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ் எல்லாம் அதுக்கு உண்டு. ஆரம்பத்தில் சில பேர் நினைக்கலாம் நம்ம ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் விற்கணுன்ட்டு. அந்த மாதிரியான சில விஷயங்கள் பற்றியான ஒரு சமாச்சாரங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பாராத நல்ல சந்திப்புகள். பெருசாக ஏதாவது பணம் பெறட்டணும்னு சில பேர் நினைக்கலாம் ஃபினான்ஷியலாக. அதுக்கான ஒரு சில முயற்சிகளில் ஈடுபடுவது போன்ற விஷயங்கள்லாம் இந்த வார தொடக்கத்தில் உங்களுக்கு வரும். வாரம் மத்தியமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் கூடுதல் அலைச்சல்கள், சில நேரங்களில் கொஞ்சம் உடல்நல கோளாறுகள், எதிர்பார்க்காத சில செலவீனங்கள், இதெல்லாம் இந்த வார மத்தியமத்தில் ஏற்படும். கிட்டத்தட்ட இந்த வார இறுதி வரும்போது ஓரளவுக்கு கையில் பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா மீட் பண்ணுறது, சில நேரங்களில் சில ஃபங்க்ஷன்ஸு, திருமணம் மாதிரி ஃபங்க்ஷன்ஸு, பார்ட்டிஸு, குடும்பத்தாரோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள், இதையெல்லாம் கொண்டதாக இந்த வார இறுதி உங்களுக்கு அமையும். அப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? மகிழ்ச்சிகரமான வாரம், நல்ல வாரம். சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு ப்ரையாரிட்டியாக இருந்தால் அந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக இது அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் முடிவு எதுவும் எட்டப்படாது. ஆனால் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருக்கும். நல்ல காலேஜ் கிடைக்க போகிறது, நல்ல கோர்ஸ் கிடைக்க போகிறது, அது மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாரமாக இது அமைகிறது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படும். சில நூதன முறைகளை கையாள வேண்டி வரும். சில விஷயங்களை நமக்கு கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஏற்படும். இந்த வாரம் மத்தியமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். நல்ல விஷயங்களில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திப்பீங்க. உங்களுடைய ஃப்யூச்சரிஸ்டிக் பிளான், அதாவது நாளைக்கு இது நடந்தால் எனக்கு நல்லது, இன்னும் 2 வருஷம் கழிச்சு இது நடந்தால் நல்லது, இந்த மாதிரியெல்லாம் எண்ணங்கள் இருக்கும். நான் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் நான் எல்ஐசியில் போடுறேன், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இல்லை சில முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி எனக்கு இந்த லாபம் தராட்டாலும் வரக்கூடிய காலங்களில் எனக்கு அது லாபத்தை தரும் அப்படின்லாம் நம்ம பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி உருப்படியான நல்ல பிளானிங்கில் இறங்குவீங்க. அப்படி நீங்கள் இறங்கக்கூடிய அந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? இன்றைக்கி இல்லாட்டாலும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பலன் தருது, 8 வருஷம் கழிச்சு பலன் தருது, நிச்சயமாக தரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்கள்லாம் லேண்ட் எப்போ வாங்கி போட்டிருப்பாங்க, அவங்க காலமே முடிஞ்சு போயிருக்கும். இன்றைக்கி பார்த்தா அது 50 மடங்கு 100 மடங்குலாம் ரைஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனால் கண்ணுக்கு எட்டின விஷயம் கோல்டே அப்படி தானே இருக்குது. அந்த மாதிரி ஒரு லாபத்தை தரக்கூடிய விஷயம். ஸோ அது லேண்டு மட்டும் இல்லை, திடீர்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம். அக்ரிகல்ச்சர்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா, நான் ஒரு தென்னந்தோப்பு போடுறேன், அது போடுறேன், மாந்தோப்பு போடுறேன், ஏதோ ஒன்று. அது மாதிரி நீங்கள் போடும்போது இன்றைக்கி அது பலன் இல்லாட்டாலும் வரக்கூடிய நாட்களில் அது பலன் தருன்றது எதிர்பார்த்தா நீங்கள் செய்வீங்க. அது நிச்சயமாக நல்ல வளர்ச்சி அடையும். அதே போல் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் தொடங்கணும், ஏதாவது ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அதுக்கான காலம் கைகூடி வருகிறது. அப்படி நீங்கள் செய்யக்கூடியது ஒரு மேஜிக் மாதிரி நாளைக்கே பலன் தரட்டால் கூட ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஏன்னா உடனடியாக இன்றைக்கி நான் பணம் போட்டேன் நாளைக்கு வரதுனால இதில் ஏதோ சம் டேஞ்சர் இருக்குதுன்னு அர்த்தம். இது அப்படி இல்லை.
ஒரே பீரியட் ஆஃப் டைம். அதனால் நன்மையை செய்யக்கூடிய சில நல்ல வாய்ப்புகளை பெருக்கி தரக்கூடிய நல்ல வாரமாக இது அமையும். இந்த வார இறுதியில் சில முக்கியமான திருவிழாக்கள், தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், சில நேரங்களில் சொந்தக்காரங்களுடைய கல்யாணமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீட்டில் அப்பாவுடைய உடல் நலன், இல்லை உங்களுக்கு மூத்தவர்களுடைய உடம்பு, அது அப்பா சித்தப்பா எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, இவாளுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு கொஞ்சம் தொல்லையாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுவீங்க, பேசுவீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண வழி என்னன்னு தான் பார்ப்பீங்க. அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் உங்கள்கிட்ட. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகளும் தாமதங்களும் இருக்கலாம். எல்லாம் ஓகே ஆகிடுத்து, இன்னும் இந்த இவர் சைன் தான் பண்ணணும்பாங்க. ஏன்டா சைன் போடுறதுக்கு 3 நாளாடா 4 நாள் உட்கார மாட்டானான்னு நீங்கள் கேட்குற மாதிரி கோபம் வரும் உங்களுக்கு. ஆனால் கேட்க முடியாது. அவங்களாம் பெரியவங்க, அவங்க நேரம் எடுக்க தானே செய்யும் அப்படின்னு ஒரு மாதிரி அசல் வரைக்கும் சமாளிச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் வரும். அது ஒரு தேக்க நிலை. இந்த வார மத்தியமத்தில் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வார இறுதியில் எல்லாமே விடுபடும், எல்லா தடைகளும் நீங்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் படப்படன்னு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெருக்கி தரும். ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முதல் பகுதி ஏறத்தாழ ஒரு 3-4 நாட்கள் கொஞ்சம் மண்டையில் குழப்பம்தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த வார இறுதிங்கிறது ஒரு கிளாரிட்டி வருது. ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமையிறது. சில நேரங்களில் நல்ல செய்திகள் கூட உங்களுக்கு சேரும். அதனால் இந்த வாரத்தோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்குது. கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் விஷயம் வேறு மாதிரி இருக்குது. நம்ம தான் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டோமா, அப்படியெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் வர மாதிரி தான் இந்த வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதை பார்த்து பயப்படக்கூடாது. உறுதியாக உங்கள் வழியில் நில்லுங்க. நமக்கு நிறையா உதவிகள் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த உதவிகள்லாம் சேராது, தள்ளி போகும், பிரச்சனையாகும். இப்படியே தான் போகிறது. பாதி வாரம் இப்படி தான் இருக்கும். முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஐடியாலாம் வச்சுருந்தீங்கன்னா, கரெக்டாக ரெஜிஸ்டர் இல்லை, இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் இல்லை, இன்றைக்கி லீவில் போயிட்டார், இந்த மாதிரியெல்லாம் இழுத்தடிக்கும். சில நேரங்களில் தந்தையாருடைய உடல்நிலை, இல்லை நமக்கு முக்கியமாக அப்பா சித்தப்பா வரிசையாக சொல்கிறோம் இல்லையா, மூத்தவர்கள், இவங்களுடைய உடல்நிலை, இதெல்லாம் கொஞ்சம் தொல்லைகளாக இருக்கும். அது விஷயமாக நீங்கள் மெனக்கட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு தடைகளும் தாமதங்களும் சில ஏமாற்றங்களும் தவிர்க்க முடியாமல் இருக்கும். ஆனால் இந்த வாரத்தோட 2ஆம் பகுதி மெதுவாக ஒரு டிராஃபிக் ஜாமில் மூவ் ஆகிருந்த நீங்கள் திடீர்னு ஒரு ஹைவேஸில் வரீங்க, ரோடே காலி. அப்போ என்ன பண்ணுவீங்க? வண்டி மிதிக்கிற மிதியில் ஸ்ட்ரைட்டாக 120 130ன்னு போடும். அந்த மாதிரி ஒரு மிதிப்பீங்க வார இறுதியில். அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் தடைகள், என்னெல்லாம் தாமதங்கள், என்னெல்லாம் இது நடந்ததோ அதெல்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு வினோதமான வாரமாக இது உங்களுக்கு அமையும். அப்போ வார இறுதியில் ஒரு வெற்றி களிப்போடு நீங்கள் தன்மையை அது பிரதிபலிக்கிறது. அதனால் இந்த வார செகண்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் சில முக்கியமான டிஸ்கஷன்ஸில் தொடக்கமும் இருக்கும். முக்கியமானவங்களோட பேச்சுவார்த்தைகள், அதில் ஒரு டெஃபினட் கன்க்ளூஷன் வருமா அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் ஹோப்ஃபுல் டிஸ்கஷன்னும் ஆனால் சொல்லலாம். வழக்கமாக எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். நம்ம கவர்மெண்ட்டில் இப்போ ரொம்ப பழக்கமாக எடுத்த அந்த வார்த்தை MOU, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு பேர். நம்ம அரசியல்வாதிங்க என்ன பண்ணுவாங்க, இந்த MOU காமிச்சு அதுக்கான வாய்ப்பே வந்தாச்சு, 40,000 கோடி வருது, 30,000 கோடி வருதுன்னு ஏதாவது சொல்லின்னு இருப்பான். சரி, பாலைவனத்தில் மழை பெஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம், சரி நமக்கு ஏதோ பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது போல இருக்குன்னு. அது அவங்க பொழப்பு. கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸும் ஒரு கன்க்ளூஷன் இல்லை, அது ஒரு டிஸ்கஷன். இந்த வாரத்தில் சில எதிர்பாராத அலைச்சல்கள்,
எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த வாரத்துடைய செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி பெட்டராக இருக்குது. வார கடைசியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நியூஸ் கூட உங்களுக்கு வரும். ஆனால் அது வரக்கூடிய காலம் வார கடைசி தான். அப்போ இந்த வாரத்துடைய தன்மை என்ன இருக்குது? பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்தது. இந்த ஆக்டிவிட்டீஸ்னால எனக்கு எதாவது ரிசல்ட் வருமா அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியல. அப்படி தான் கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு அமையவிருக்கிறது. கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, வயத்தில் ஜீரண சக்தி, அப்புறம் இந்த கேஸ்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி சில தொந்தரவுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கால். இந்த வாரத்தில் அவசரமான சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானிக்கணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா டிசிஷன்ஸ் டேக்கன் அக்ராஸ் த டேபிள்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவான். அப்படி செய்கிற ஒரு வாரமாக தெரியல. கொஞ்சம் கவனத்தோடும் நிதானத்தோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சில நேரங்களில் வாக்கினில் கவனம் தேவை. சில விஷயங்களை நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கமிட் பண்ணிவிட்டு அப்புறம் இது என்னடா இது, ஏதோ ஒரு மூடில் நான் பாட்டுக்கு ஏதோ சொல்லி தொலைச்சிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் கூட வந்துடும். அதனால் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களை இயக்கும்போது கூட கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும், குறிப்பாக இந்த வாரத்தோடைய பிற்பகுதியில். அப்போது அனாவசிய செலவுகள், சில விஷயங்களை நம்ம கமிட் பண்ணும்போது கூடுதல் கவனம், இப்படி தான் இருக்குது இந்த வாரம். இந்த வார கடைசியில் ஒரு தெளிவு பிறக்கும், நிம்மதி பிறக்கும். ஆனால் அது வார இறுதியில். இப்போ அது வரைக்கும் எப்படி இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி விடும். எதையுமே நீங்கள் கன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஒரு சமாச்சாரத்தை கொஞ்சம் தள்ளி போடுறது கூட நல்லதுன்னு சொல்லலாம். இல்லை அவசரமாக இதை கமிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருந்தால் யோசித்து செய்யுங்க, அவசரப்படாதீங்க. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரையில் அமைகிறது. துலாம் ராசி. இந்த வாரம் எப்படி தொடங்குறதுன்னா, நல்ல வாரம், நிறையா பிளான்ஸ் வச்சுப்பீங்க. ஆனால் எதை எப்படி செய்கிறதுன்னு ஒரு கிளாரிட்டி அங்கே தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். 4 அப்பாயின்மெண்ட்டு இருக்கும். இந்த சினிமா நடிகர்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 3 கால் ஷீட்டு கொடுத்தேம்மா. ஒரு கால் ஷீட் தானே நடிக்க முடியும், மற்றெல்லாம் டூயல் ரோலு ட்ரிபிள் ரோல்லாம் பண்ண முடியுமா? அது வேணால் கேமராவில் பண்ணலாம், ரியல் லைஃப் இதில் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். பிளானிங்கிறது ரொம்ப அவசியம். மைண்டில் கிளாரிட்டி அவசியம், எதுக்கு இம்பார்ட்டண்ட், எதுக்கு செகண்டரி இம்பார்ட்டன்ட்னு. ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த வாரம் தொடக்கம் உங்களுக்கு அமையிறது. இந்த வாரம் மத்தியமத்தில் உங்களுக்கு சில சின்ன சின்ன தடைகள். ஆனால் அந்த தடைகள் எப்படின்னா பொடியாக போயிடும். அடிக்கிறதெல்லாம் கோல் தான். அந்த மாதிரி அவ்வளோ பிரமாதமாக உங்களுடைய சுச்சுவேஷனே மாறும். அது எப்போன்னா இந்த வாரம் மத்தியமத்திலேருந்து இந்த வாரம் செல்ல செல்ல பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க. அந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அடையக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான சூழ்நிலைகள் தென்படுகின்றன. வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். அவர்களுடைய உதவி உங்களுக்கு, உங்களுடைய உதவி அவர்களுக்கெல்லாம் தாராளமாக கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேர் கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல வாரம். சில நேரங்களில் நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய தடைகள் இருக்கும்ன்ட்டு. அதுக்கு தான் சொன்னேன், இந்த தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றியை காணக்கூடிய நல்ல வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் அமைகிறது. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக செயல்படுவீர்கள். சில முக்கிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலம், சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய காலம், சில நேரங்களில் வெளிநாட்டு பயணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். உடல் ஆரோக்கியத்திலும் ஒரு சிறப்பு தென்படும். நல்ல முன்னேற்றம். செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு க்ளீன் டெட்டர்மினேஷனோடு இருப்பீங்க. ரொம்ப நல்ல ஒரு பிகினிங். உங்கள்கிட்ட என்ன ஒரு வித்தியாசமான இதுன்னா,
வழக்கமாக படபடன்னு பொறிஞ்சு தள்ளுற நீங்கள் ரொம்ப பொறுமையும் நிதானமும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெச்சூரிட்டியோடையும் நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கே வியப்பாக இருக்கும். ஏதாவது படபடப்பாக ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் செய்ய மாட்டோம். அதுதான் இந்த வாரத்தின் கூடுதல் சிறப்பு. குழந்தைகளால் சந்தோஷங்கள் ஏற்படும். மற்றவங்க உங்களை பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, இவர் வேகமாக செயல்படலை, எல்லாத்தையும் ஆற போட்டு ஊற போட்டு இவர் செயல்படுறாரு அப்படின்னு கூட உங்களை பற்றி நினைக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய பிளானிங்கே எப்படி இருக்குன்னா, செய்கிறத பர்ஃபெக்டாக செய்யணும், லாங் டேர்முக்கு அது நிற்கணும், பல காலம் நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் அது இருக்கணும். அப்படி தொலைநோக்கு பார்வையோடு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. இந்த வார இறுதியில் கொஞ்சம் ஹெல்த்தில் செட்பேக் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா என்னடா பெரிய விஷயம்னு பார்த்தா ரெஸ்ட் எடுத்துருக்க மாட்டீங்க ஒழுங்காக. உங்களை மறந்து கண்ட நேரத்தில் சாப்பிட்டு கண்ட நேரத்தில் தூங்கி அந்த மாதிரி. அதனால் உங்களை நீங்கள் சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா மிக நல்ல முன்னேற்றமான உங்களை உயர்த்தக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வித்தையான விஷயம் என்னென்னா, உங்கள் செயல்பாடு எப்படி இருக்குன்னா, என்னால் முடியாத காரியமே இல்லைப்பா, அப்படி ஒரு நிலையில் நீங்கள் சாதிக்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும், அது போல தான். எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது, இது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. அதே போல் ஒரு மனுஷன் முயற்சிகளை செய்யும் பொழுது அந்த முயற்சியின் பூரணத்துவம் அது உங்களிடம் தென்படும். ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, ஒர்க்கிங் ஹார்ட் இஸ் நோ யூஸ், யூ லேட் ஒர்க் ஸ்மார்ட். அந்த ஒரு தன்மை உங்களிடம் வெளிப்படக்கூடிய வாரம் இது. சில பேர் சொல்லுவான் காரியம் முக்கியமாக வீரியம் முக்கியமான, ஏன்னா காரியம் தாண்டா முக்கியம், அதை சாதிக்கணும்டா வீரியத்தில் நிற்காதராமாங்க. நீங்கள் அந்த காரியத்தை சாதிப்பதற்காக வீரியத்தில் நின்று அதை சாதிப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வீரியம் உங்களிடம் இருக்கும். நிறைய வெற்றிகளை காணக்கூடிய காலம். சரி, இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, பெரிய விஷயங்களை சாதிக்க உங்களால் முடியும், நிறைய பிரேக் த்ரூ பண்ண முடியும். அப்படி நம்ம சாதிப்பதற்கு முக்கியமான விஷயம், எப்போவுமே நம்ம மனசில் அதை பற்றிய சிந்தனையும் எண்ணமும் மட்டுமே நிறைந்து இருக்க வேண்டும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரொம்ப சாதாரண மனிதர் பாரதி ராஜா சமீபத்தில் மறைந்து விட்டார். அவரை கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்வார், நான் ஒரு படத்தை எடுக்க ஆரம்பித்தேன்னா எனக்கு காலையிலேருந்து இரவு தூங்க போய் ஏன் தூங்குத்த கூட அந்த பற்றியே தான் எனக்கு ஓடும். அந்த படம் நான் எடுத்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு வேறு சிந்தனை கிடையாது, ஃபுல்லாக அது ஒன்றை பற்றியே தான் நான் சிந்திப்பேன். அதனால நான் என்ன சாப்பிட்றேன் எதை பற்றியுமே அவருக்கு தெரியாதான் அப்படின்னு அவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார். அதனால தான் ஒரு சாதாரண மனுஷன் ஏகப்பட்ட அவார்ட்ஸு அந்த மாதிரிலாம் மூவி எடுக்கிறார் அப்படின்னு வருது. ஸோ அந்த ஒருதலை பட்சமான ஒருங்கிணைந்த அந்த ஒரு சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தன்மை ஹாரோஸ்கோப்லையும் இருக்கணும். இருந்தால் உங்களுடைய தன்மையை மாற்றக்கூடிய ஒரு வாரம் இது. உங்களுடைய அவுட்லுக், உங்களுடைய அப்ரோச் எல்லாமே மாறக்கூடிய தன்மையை பற்றி பேசுகிறது இந்த வாரம். மிக சிறந்த வாரம், நல்ல வாரம். உங்களுடைய நிலையை மாற்றக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. 7 சனி முடிஞ்சு போச்சு, குரு உங்களுக்கு படு சாதகமாக இருக்கார். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், வந்தால் இல்லை வரும், அதை நான் எப்படி கையாண்டு என் நிலையை நான் உயர்த்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற சிந்தனை ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்தால் நிச்சயமாக பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும். இந்த கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சில ஃபீல்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அஜயிலாக இருப்பான். அவனுடைய விசினிட்டியில் பந்து போனாலே போகிறோம், பறவை மிஞ்சி அவன் பறந்துன்னு இருப்பான், அந்த பந்தை பிடிச்சிடுவான். ஏன்னா அவனுடைய அட்டென்ஷன் அப்படி, எதிர்பார்ப்புகள் அப்படி. ஏறத்தாழ அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகளும் ரிஃப்ளெக்ஸ் சிஸ்டத்தோடு இயங்க வேண்டிய ஒரு காலம். தனவரவு நன்றாகவே இருக்கிறது. சில நேரங்களில்
நம்ம ஆர்வ கோளாறில் கொஞ்சம் ஹார்ஷாக கூட பேசிடலாம். அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா எவனோ ஒருத்தவங்களை கேட்குறான், தமாஷா சொல்கிறேன், எவனோ ஒருத்தன் கேட்குறான், இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை ஒத்த கையில் நிறுத்த முடிய மாட்டேன் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னா, ஐயா ஒத்த கையே ரொம்ப ஜாஸ்திங்க, வழக்கமாக நான் ஒரு சுண்டு வரல வச்சே நிறுத்திடுவேன்னு சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு காரியம்தான் இப்போ முக்கியம். ஒரு விதத்தில் எதையும் அடைவதற்கு உங்களுடைய அப்ரோச் கரெக்டான அப்ரோச், அதற்கான ஒரு உழைப்பு, கடுமையான முயற்சி, மன தெளிவு எல்லாமே நல்லா இருக்கு. அதனால் இந்த காலகட்டம் உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாகிற காலகட்டம். சில பேருக்கு இந்த வாரமே ஆப்பர்ச்சுனிட்டி வரும், இல்லை வரக்கூடிய வாரங்களில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆனால் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிட்டலைஸ் பண்ணுற அளவுக்கு சிறப்பான தன்மைகளை கொண்ட நல்ல வாரம் உங்களுக்கு. உங்களுடைய தன்மையில் ஒரு திருப்பு முனையை தரக்கூடிய வாரமாக இது அமைகிறது. கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனக்குழப்பம் உண்டு, ஒரு பரபரப்பு படபடப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களே கேட்டுப்பீங்க, எதுக்கு இந்த படபடப்பு, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், நம்மளே சொல்லிப்போம். ஆனால் உள்ளே இருக்கிறவன் கேட்க மாட்டான், அவன் பாட்டுக்கு படபடப்பாகவே தான் இயங்குவான். ரொம்ப ஆழ்ந்த யோசனைகளை தருவதற்கு உங்களுடைய அந்த ஒரு காலகட்டம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே வேகமான செயல்பாடு, பரபரப்பான செயல்பாடு. சில நேரங்களில் அவசரப்பட்டு நான் பேசிட்டேனோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொய் சொல்லலாமேன்னு தோணும். இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் வெளிவரத்துக்கு நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குமே தவிர, இதனால் பின்னால் என்ன விளைவுகள் வரும், அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது அடுத்த பட்சம். ஸோ இப்படி ஒரு தன்மையை காமிக்கக்கூடியது, ஒரு பரபரப்பாக சில தவறுகளை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய திறமைகள் மேல் உங்களுக்கே சில நேரங்களில் சந்தேகங்கள் ஏற்படும், என்னால் முடியுமா அப்படின்னு. ஸோ இந்த வாரத்தில் முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சின்சியாரிட்டி. நம்ம எதையுமே சின்சியராக செய்வோம், உண்மையை பேசுவோம், விளைவுகளை பரவாயில்ல சமாளிச்சுப்போம். அப்படிங்கிற நிலை இருந்தால் ரொம்ப நல்லது. இது சொல்லுவாங்க சினிமாவில் காமெடி சீன், அப்பா எங்கள் அப்பா தானே அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு அப்பா அப்படின்னு சரி பண்ணி கூப்பிட்டு வந்து அப்பான்னு காமிச்சு, அப்புறம் பின்னால் ஒரு பெரிய அக்கேஷனில் அவனே அப்பாவாக வரணும். அந்த மாதிரி காம்ப்ளிகேஷனை இன்க்ரீஸ் ஆகிடும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பொய்கள், சின்ன பொய்கள்லாம். அதனால் இந்த காலகட்டத்தில் கூடுதல் பொறுப்புணர்வோடு நிதானமாக நேர்மையாக இருந்தீங்கன்னா பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பெரிய முன்னேற்றங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய வாரம் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் வரக்கூடிய சில பிரச்சனைகளை முறையாக எதிர்கொண்டால் நல்லது. மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உற்சாகமான ஒரு தொடக்கம், நல்ல நண்பர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். சில நேரங்களில் நம்ம மூத்தோர்கள் நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. இந்த வார தொடக்கம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். ஒரு மனசில் தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் கூடக்கூடிய வகையில் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஈடுபடுத்திங்கன்னா அந்த தொழிலில் ரொம்ப ஒரு நல்ல கண்டிஷன்ஸு, ஆனால் நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடிய தன்மை, இதெல்லாம் சொல்கிறது இந்த வாரத்தில். ஆனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், படபடப்பு. எந்த ஒரு காரியத்தையும் வேகமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதளவில், செயலளவில் அப்படியே நேர் எதிர்மார். செஞ்சிடணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், படபட, நம்ம இந்த நேரத்தில் இவரை மீட் பண்ணிடணும் எல்லாம் நினைப்போம். ஆனால் உடல் ஒத்துழைக்குமானா கொஞ்சம் நிதானமாக தூங்கிட்டு போகலாம், என்ன அவசரம், தான் நேரம் இருக்க அப்படின்னு ஒரு விதம். இப்படி ஒரு கலவையான ஒரு வாரம்தான். ஆனால் இந்த வாரத்தில் தனவரவு என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், அது நிச்சயமாக நடக்கும்.
குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல், குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையறதுக்கான வாய்ப்புகள். மொத்தத்தில் இந்த வாரத்தில் ஜென்ம சனின்னு சொன்னால் கூட நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். உங்களால் மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் செய்கிறீங்க பாருங்கள் பெனிஃபிட்டு, அதில் வர சந்தோஷம் உங்களுக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரியே ஒரு வாரம், நல்ல வாரம், சந்தோஷத்தை தரக்கூடிய, முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல வாரமாக இருக்குது. ஆனால் சில நேரங்களில் இந்த வார கடைசியில் சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். அப்படி போனீங்கன்னா அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிச்சயமாக வெற்றியும் தரும். அதனால் தாராளமாக மேற்கொள்ளலாம். நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.